வாழ்க நலத்துடன். இன்னைக்கு வந்து டே 42ங்க. ஒருத்தவங்க வந்து உங்கள வேணான்னு ஒதுக்குனாங்க அப்டின்னா வந்து நீங்க திரும்ப திரும்ப போய் அந்த உறவ போய் ஒட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே வந்து சுயமரியாதை வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ முடிஞ்சா அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகிருங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல வந்து பீட்ரூட், கேரட், நெல்லிக்காய் போட்ட ஜூஸ் தாங்க குடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு வந்து சத்துமாவு கஞ்சி வந்து காய்ச்சி குடிச்சேங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருந்தனால வந்து என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா வந்து, மத்தியானம் வந்து ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்கங்க. ஆனா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணி ஃபுல்லா சாப்பிட முடியாது. ஸோ பாதி பாதி வந்து எடுத்துக்கிட்டோங்க. ஸோ பிரியாணி பாதியும், அதுக்கப்புறம் வந்து 2 முட்டை வச்சு சாப்பிட்டேங்க. இதுதான் மத்தியான சாப்பாடு. அது சாப்பிட்டது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன்னு ஒரு 2 வாய் தாங்க எக்ஸ்ட்ரா சாப்பிட்டேன். எப்பயுமே வந்து நம்ம அளவா சாப்பிட்டு பழகிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா கூட வந்து நம்ம உடம்புக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுருங்க. வயிறுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி திம்முன்னு திணறிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ நீங்க இத ஃபீல் பண்ணிக்கிறீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நைட் வந்து நான் எம்ப்டி ஸ்டொமக்காவே விட்டுட்டேங்க. இதுதான் வந்து நான் பண்ணது. நீங்க என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன லைக்கும், ஷேரும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் குடுக்குங்க. ஸோ